கங்குவா டைரக்டர் சித்தசிவா இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் திரைப்படம். ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவந்த ஒரு திரைப்படம். தமிழ் சினிமாவின் பாகுபலி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா எதுக்குடா இந்த படத்தை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். வர்த்தக ரீதியாகவும் இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. 2000 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா 200 கோடி கூட வராது போல இருக்கு. ஐ மீன் 150 வராது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த கங்குவா. இந்த படம் வெளிவந்த பெரும்பாலான தியேட்டர்ல எடுத்துட்டு ஐ மீன் இந்த கங்குவா படத்தை எடுத்துட்டு அமரன் படத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு திரைப்படம். ஆனா படத்தரப்புல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா இந்த படத்தை இப்போதைக்கு எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. சரி, இந்த கங்குவா திரைப்படம் எந்த ஓடிடில எப்ப வெளிவரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. ஆனா 2 டேர்ம்ஸ்ல வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல வந்துட்டு 4 வாரம் கழிச்சு உங்களுக்கு இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் இந்த 4 லாங்குவேஜ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. 8 வாரம் கழிச்சு ஹிந்தி வெர்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு தான் இந்த படத்தை ரொம்பவே கிராண்டேரா ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய தியேட்டர் கவுண்ட்ல இந்த படம் வந்துச்சு. ஆனா அத்தனை தியேட்டர்ல வெளியாகிறதுக்கான தகுதி இந்த படத்துக்கு இல்லை அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. சரி, இந்த படம் வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே நடந்து போச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மீண்டும் இதுக்கான பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை நீங்க இன்னும் சீக்கிரமாவே ஸ்டீம் பண்ணிக்குங்க. அதாவது 2 வாரத்துல இயர்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்குங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காமா. ஆனா அதுக்கு அமேசான் பிரைம் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஏற்கனவே நாங்க இந்த படத்துக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டோம். இதுவே இந்த படத்துக்கு பெரிய வேலை தான். நாங்க இந்த படத்தை சீக்கிரமா ஸ்டீம் பண்ணிக்கிறோம். ஆனா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிரைம் தரப்பு சொல்றாங்க போல இருக்கேன். இந்த பேச்சுவார்த்தை எங்க போய் முடியும்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத படி பார்க்கும்போது மேபி இந்த படம் தியேட்டர்ல வந்த 2வது வாரமே ரெண்டல்ல உங்களுக்கு இயர்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம்ல வெளிவரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பேச்சுவார்த்தை எங்க போய் முடியுது. அது சுமூகமா முடிஞ்சு இந்த படம் ஸ்டீம் ஆகிற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஆனா அங்க வரலனாலும் ஒரு சம்பவம் இருக்கு, நான் அதை அப்புறமா சொல்றேன்.